இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில குரு வரார். அப்ப இவங்களோட முயற்சிகள் இனிமேல் தான் பலிதமாகக்கூடிய காலம். அதே மாரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாவும் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும், மாற்றத்தையும் குடுக்க போகுது. அதேபோல குருவோட பார்வை இவங்களோட 9ஆம் இடத்துல விழுறதுனால, இவங்க ட்ராவல் பண்ணுறது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வர்றது, டூருக்கு போயிட்டு வர்றது, அதேபோல் யாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாள் நேர்த்திக் கடன் செய்யாமல் இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு கொடுத்துரும். அதே சமயத்தில் இவங்க எப்போவுமே ரிஷபராசிக்காரர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாலே இவங்களோட கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இவங்க ராசியில் தான் சந்திரன் உச்சமார். சந்திரன் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிரகம், அதாவது வளர்தல் தேய்தல், அதே போல் நிலையாக நிற்காமல் இருக்கிறது. அப்போ மன ரீதியாக இவங்க தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்காங்களோ அப்போ இவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் சக்ஸஸையும் அடைஞ்சிருவாங்க.